புராண லட்சணம். சனாதன இந்து தர்மத்திலே ஆயிரக்கணக்கான அல்ல, பத்தாயிரக்கணக்கான அல்ல, லட்சக்கணக்கான அல்ல, கோடிக்கணக்கான சாஸ்திரங்கள் உள்ளன. காமிகாகமம் மட்டுமே பரமசிவ பரம்பொருள் சொல்றாரு. கோடி கோடி ஸ்லோகம் அப்படின்னு சொல்றாரு. காமிகாகமம் அருளி இருக்கிறேன்னு சொல்றாரு. எது வேதம், எது ஆகமம், எது ஸ்ருதி, எது ஸ்மிருதி, எது புராணம் என்று மிக தெளிவாக பாதராயண வியாசர், வியாசபாதராயணர் வகுத்து வைத்திருக்கின்றார். பல்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு வியாசர்கள் இருந்தார்கள். இப்போ நாம கடைபிடிக்கின்ற, உயிரோடு இப்பொழுது இருக்கின்ற சனாதன இந்து தர்மத்தின் ஆர்கிடெக்ட் பாதராயண வியாசர், வியாசபாதராயணர் தான் இப்போ நாம கடைபிடிக்கின்ற, உயிரோடு இருக்கின்ற சனாதன இந்து தர்மத்தின் ஆர்கிடெக்ட். அவர் மிக தெளிவாக பாகவத புராணத்திலே புராணம் அப்படின்ற அந்த தகுதி எந்தெந்த நூல்களுக்கெல்லாம் உண்டு அப்படின்னு அந்த புராண லட்சணத்தை விவரிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வியாசர் செய்த திருப்பணி நினைத்து பார்க்க முடியாத திருப்பணி. அதாவது டூ குட் டு பி ட்ரூன்றதுனாலதான் மேலை நாட்டவர்கள் மொத்தமா இதை பொய்னு தள்ள பார்க்கறாங்க, புறந்தள்ள பார்க்கறாங்க. அது பொய் கிடையாது. அளவுக்கு மீறிய எவிடன்சஸும் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸும் மல்டிபிள் சோர்ஸ் ரெஃபரன்சஸ் எவிடன்சஸும் இருக்கிறதுனால எத்துணை சத்தம் போட்டு கத்தினாலும் புராணத்தை மித்தாலஜியாக, மித்தாக மாற்றவே முடியாது. இஜிப்சியன் காட்ஸோட நம்முடைய இந்து மதத்தின் தேவதைகளையும் தேவர்களையும் தெய்வங்களையும் இணை வைப்பதும் சாத்தியமே இல்லை.